கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 டேஸ் கபடி ப்ராக்டிஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 7வது நாள். வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணுறதை பார்த்துட்டு நிறையா கபடி வீரர்கள் அவங்களுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். இன்றைக்கி மழை தான் நண்பர்களே. இன்றைக்கி 5:30க்கு நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பர்களே. காலையில் கொண்டக்கடலை ப்ரோட்டீன் லட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வார்ம் அப் அண்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரன்னிங் முடித்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஷட்டில் ரன் பண்ணியாச்சு. தினமும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதால மட்டும் நம்ம பெரிய பிளேயர் ஆக முடியாது. என்றைக்குமே நம்ம சுய ஒழுக்கமாக இருக்கணும். டயட் பிளானை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எல்லா கபடி பிளேயரும் மதிக்க கற்றுக்கணும். என்ன ஆனாலும் ப்ராக்டிஸை மட்டும் தவிர்க்கக்கூடாது. ஒரு பிளேயருக்கு முக்கியமானது ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்கில்லும் உங்களோட விளையாட்டும் இம்ப்ரூவ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த மேட்ச்சுக்கும் போகாதீங்க. இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அது ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக மேட்ச்சுக்கு போங்க. எடுத்த உடனே மேட்ச்சுக்கு போகணுன்னு ஆசைப்படாதீங்க. ½ அன் ஹவர் ஆப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃபுட் ஒர்க் இன்றைக்கி பண்ணி பார்த்தேன். நல்லா முதல்ல ஸ்லோவாக பண்ணிவிட்டு அடுத்து நல்லா ஸ்பீடாக பண்ணி பார்த்தேன். நீங்கள் இப்போ கபடி கற்றுக்குறீங்கன்னா இல்லை கபடி விளையாடுறீங்கன்னா ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 100 ரைடு 200 ரைடு பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸஸில் எவ்வளோக்கு அதிகமாக ரைட் பண்ணுறீங்களோ அப்போனா தான் நம்ம மேட்ச்சில் போய் நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக ரைடு பண்ண முடியும். அதனால் ப்ராக்டிஸில் எவ்வளோ ரைடு வேணாலும் உங்களால் எவ்வளோ ரைடு பண்ண முடியுமோ அவ்வளோ ரைடு பண்ணுங்கள். இன்றைக்கான செஷனை முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் பாடியை வார்ம் டவுன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு 2 முட்டை கருப்பு கோணி கஞ்சி குடிச்சிட்டு டூட்டி கிளம்பியாச்சு நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம்.